தன் அன்பு மகளின் கைகளில் காய்ப்பு பிடித்து திருகை கல்லைச் சுழற்றி வலி தாங்க முடியாமல் இருப்பதைக் காணும் ஒரு தகப்பனின் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மகள் தனக்கு ஒரு உதவியாளர் கிடைத்தால் வேலை பளு குறையுமே என்ற ஏக்கத்துடன் கேட்கிறாள். ஆனால் அந்த பாசமிகு தந்தை ஒரு வேலைக்காரியை விட மிக மேலான ஒன்றை கற்றுத்தருகிறார். அது என்னவாக இருக்கும்? உலகத்தின் அத்தனை செல்வங்களையும் விட மேலான அந்த ரகசியம் என்ன? இன்று நாம் பார்க்கப் போவது வெறும் வார்த்தைகளை அல்ல. ஒரு மகளின் கடினமான வாழ்க்கை, ஒரு தந்தையின் பாசம், எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வின் மீதான ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக அமைந்த ஒரு சக்தி வாய்ந்த திக்ரை பற்றித்தான். இது தஸ்பீஹ் ஃபாத்திமா என்று அழைக்கப்படுகிறது. இதன் பின்னால் இருக்கும் உருக்கமான சரித்திரத்தையும் அதன் அளப்பரிய பலன்களையும் இந்த வீடியோவில் விரிவாக காண்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள், சுவனத்துப் பெண்களின் தலைவி என்று நன்மாராயம் கூறப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை நாம் நினைப்பது போல பூக்கள் நிறைந்த பாதையாக இருக்கவில்லை. வறுமையும் கடின உழைப்பும் நிறைந்த ஒரு எளிய வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களின் கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகவும் எளிமையானவர்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே தன் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வார்கள். தண்ணீர் சுமப்பது, வீடு பெருக்குவது, அதிலும் குறிப்பாக தானியங்களை மாவாக அரைப்பதற்காக திருகைக் கல்லை சுழற்றுவது என்பது மிகக் கடினமான ஒரு வேலை. கற்பனை செய்து பாருங்கள், அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த பெரிய கனமான கல்லை தினமும் சுழற்றி மாவு அரைக்க வேண்டும். இந்த தொடர்ச்சியான உழைப்பினால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மென்மையான கைகளில் காய்ப்புகள் ஏற்பட்டன. கடுமையான வலியால் அவர்கள் அவதிப்பட்டார்கள். ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கிறார்கள், என் துணைவியாரான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாவரைக்கும் திருகையினால் தமக்கு ஏற்பட்ட வேதனையை குறித்து முறையிட்டார்கள். இந்த வலி அவர்களை எந்த அளவிற்கு பாதித்தது என்பதை இந்த ஒரு வரியே நமக்கு உணர்த்துகிறது. தன் தந்தையிடம் சென்று தன் நிலையைச் சொல்லி உதவி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் எழுந்தது. சரியாக இதே காலகட்டத்தில்தான் மதீனாவிற்கு சில கைதிகள் கொண்டுவரப்பட்டு அவர்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிடவிருக்கிறார்கள் என்ற செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் காதுகளுக்கு எட்டுகிறது. தனக்கு உதவியாக ஒரு பணிப்பெண்ணை தன் தந்தை நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்திற்குச் செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்திற்குச் சென்றபோது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டுமே இருந்தார்கள். எனவே தான் வந்த காரணத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறிவிட்டு தன் இல்லம் திரும்புகிறார்கள். சிறிது நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சென்றதையும் அவர் ஒரு உதவியாளரை கேட்டதையும் பற்றி விவரிக்கிறார்கள். தன் மகளின் கோரிக்கையை கேட்டறிந்த அந்த தந்தை உடனடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லத்திற்கு இரவு நேரத்தில் செல்கிறார்கள். அவர்களும் உறங்கத் தயாராகிக் கொண்டிருந்த நேரம் அது. தந்தையின் வருகையைக் கண்டதும் இருவரும் எழுந்து நிற்க முயன்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு இடையில் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் வந்து அமர்ந்தார்கள். அந்த இரவின் அமைதியில் அந்த சிறிய வீட்டில் ஒரு தந்தையின் பாசம் வெளிப்படவிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நிலையை முழுமையாக அறிந்திருந்தார்கள். தன் மகளின் கஷ்டம் அவர்களுக்குத் தெரியாதா என்ன? ஆனாலும் அவர்கள் வேறு ஒரு உயர்ந்த படிப்பினையை வழங்க விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளையும் மருமகனையும் பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இருவரும் என்னிடம் கேட்டதை விடச் சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இந்தக் கேள்வி ஒரு ஆழமான அர்த்தத்தைக் கொண்டிருந்தது. அவர்கள் கேட்டது ஒரு தற்காலிக
உலக ரீதியான உதவி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவிருந்தது நிரந்தரமான ஆன்மீக ரீதியான ஒரு பொக்கிஷம். சில அறிவிப்புகளில் வருவதைப் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேர்வை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. ஒரு போரின் மூலம் கிடைத்த செல்வத்திலிருந்து நீ விரும்பினால் உனக்கு 5 செம்மறியாடுகளைத் தருகிறேன், அல்லது எனக்கு ஜிப்ரீல் அலை அவர்கள் கற்றுத்தந்த 5 வார்த்தைகளை நான் உனக்கு கற்றுத் தரட்டுமா என்று கேட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இறை நம்பிக்கையை பாருங்கள். ஒரு நொடியும் தாமதிக்காமல், எனக்கு ஜிப்ரீல் அலை அவர்கள் கற்றுத்தந்த அந்த வார்த்தைகளையே கற்றுத்தாருங்கள் தந்தையே என்று பதிலளித்தார்கள். பசியையும் உடல் வலியையும் விட அல்லாஹ்வின் வார்த்தைகளே மேலானது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அந்த தருணத்தில், அந்த அமைதியான இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரகசியத்தை வெளியிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இருவரும் உறங்கச் செல்லும் முன் உங்கள் படுக்கையில் இருக்கும்போது 33 முறை சுப்ஹானல்லாஹ் என்றும், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும், 34 முறை அல்லாஹு அக்பர் என்றும் கூறுங்கள். இது நீங்கள் கேட்ட அந்த பணிப்பெண்ணை விட உங்களுக்குச் சிறந்ததாகும். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் ஓதும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல வழிகளில் கற்றுத்தந்துள்ளார்கள். அவற்றில் பிரபலமான ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை. இவை மொத்தம் 99 ஆகிறது. 100ஐ பூர்த்தி செய்வதற்காக அதன் பிறகு ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆகவே 2 தஸ்பீஹ்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது அவசியம். உறங்கும் முன் ஓதுவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறப்பு முறை அல்லாஹு அக்பர் 34 முறை. தொழுகைக்குப் பின் ஓதுவது பாவ மன்னிப்புக்கான ஒரு பொதுவான முறை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.